ஹாய் ஆல். இந்த வீடியோ போன செவ்வாய்க்கிழமை, அதாவது ஜனவரி 27 தை கிருத்திகை இருந்துச்சு பார்த்தீங்களா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. ஸோ என்னால் வீடியோவை எடிட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ அன்னைக்கு காலையில் வீடு வாசல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டு முருகருக்கு இன்றைக்கி சிகப்பு துணி தான் போட்டு அலங்காரம் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் தை கிருத்திகையும் ஒன்றா வருது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, செவ்வாய்க்கிழமை யூஸ்வலாக வெற்றிலை தீபம் போடுவேன். அண்ட் கிருத்திகைக்கு நான் ஆறுமுக விளக்கு நான் போடுவேன். ஸோ இது தனியாக அது தனியான்னு போடாமல் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டேன்னா, கிருத்திகைக்கு போடுற விளக்குக்கு கீழேயே ஒரு பிளேட் வச்சு சுற்றி விளக்கு வச்சுட்டு அதுலேயே நான் செவ்வாய்க்கிழமைக்கான வெற்றிலை தீபமும் தை கிருத்திகைக்கான ஆறுமுக விளக்கு, தை கிருத்திகைன்னு இல்லை, கிருத்திகைக்கு நான் ஆறுமுக விளக்கு தான் ஏற்றுவேன். ஸோ அது கூடவே எப்போவுமே பாலும் பஞ்சாமிர்தமும் வச்சு படைப்பேன். ஏன்னா யூஸ்வலாக கிருத்திகைக்கு இலை போடுறது வழக்கம், அதாவது சாப்பாடு சாம்பார் வடை பாயசத்தோட இலை போடுறது வழக்கம். பட் என்னுடைய இது எப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக கிருத்திகைக்கு நாங்கள் முருகர் கோயிலில் அன்னதானம் போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் நான் காலையில் ஒரு பொழுது இருந்துட்டு வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கோவிலுக்கு போய் அன்னதானம் கொடுத்துட்டு அங்கே நான் சாம்பார் சாதம் தான் யூஸ்வலாக போடுறது. ஸோ அந்த சாம்பார் சாதமே வீட்டுக்கு கொண்டு அதுவே நாங்கள் பிரசாதமாகவும் மத்தியானம் உணவாகவும் நாங்கள் எடுத்துக்கிறது. ஸோ அதனால் வீட்டில் படையல் போடுறதில்ல, எப்போவுமே பாலும் நான் வீட்டில் பண்ணுவேன் பஞ்சாமிர்தம். இந்த வாட்டி நாங்கள் லாஸ்ட் வீக் பழனி போயிருந்தோம். ஸோ அங்கே பஞ்சாமிர்தம் வாங்கியிருந்தேன். இன்றைக்கி அதை தான் நைவேத்தியமாக வச்சு பாலும் வச்சு வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வச்சு நான் படைச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ நான் இன்றைக்கி ஆக்சுவலாக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். நான் செவ்வாய்க்கிழமையிலேருந்து, அதாவது கிருத்திகையிலேருந்து தைப்பூசம் வரைக்கும் நான் விரதம் இருக்கேன். ஸோ 6 நாள் அதாவது 6வது நாள் உங்களுக்கு தைப்பூசம் வர மாதிரி நான் விரதம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சாப்பிட்றது ரைஸ் ஐட்டம், அதாவது நான்வெஜ் சுத்தமாக இல்லை. அண்டு குக் பண்ண இந்த ரைஸு குக் பண்ணன்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபுட்டு 3 வேளை சாப்பிட்றது டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ பசிக்குது அப்படின்னும் போது இளநீர், கரும்புச்சாறு, பால், டீ, காஃபி பர் டேக்கு காலையிலையும் ஈவினிங்கும் எடுத்துக்கிறேன். ஏன்னா ரெகுலராக டீ காஃபி குடிச்சிட்ருக்காங்கன்னா நம்ம மீல்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு வேளை, அதாவது ரொம்ப கம்மி சுகரோட கொஞ்சம் தண்ணியான பாலில் போட்டுக்கலாம். நான் இப்போ அப்படி தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பசிக்கும் போது கரும்புச்சாறு, இளநீர் டெய்லி காலையில் குடிச்சிடுறது. அதுக்கப்புறம் காலையில் ஒரு வேளை, ஈவினிங் ஒரு வேளை டீயோ காஃபியோ நான் குடிச்சிக்கிறேன். ஸோ தைப்பூசம் அன்னைக்கு ஈவினிங் தான் என்னுடைய விரதத்தை முடிக்கிற மாதிரி. ஸோ அப்போ படையல் வடை பாயசமெல்லாம் போட்டு, ஸோ யூஸ்வலாக இப்போ டெய்லி தைப்பூச விரதம் இருக்கிறதுனால டெய்லி விளக்கேற்றிட்டு முருகருக்கான வேல்மாறல், அதுக்கப்புறம் திருப்புகழில் ஒரு 2 பாடல், அப்புறம் உருவாய் அருவாய் அந்த பாடலோட குமாரஸ்தவம் கண்டிப்பாக படிச்சிடுறது. நார்மல் டேஸில் செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றிட்டு படிப்பேன். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் வேல் அபிஷேகம் பண்ணி வேல்மாறல் பாராயணம் பண்ணுவேன். லாஸ்ட் வீக்கு என்னோடய ஹஸ்பண்ட் பழனி மலைக்கு மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் முருகரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. திருப்பரங்குன்றம், பழமுதிர் சோலை, பழனி, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கெல்லாம் போயிருந்தோம். அதை பற்றின வீடியோஸ் எல்லாம் நான் ஷார்ட்ஸாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் தைப்பூச விரதம் இருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். பாய்.